வணக்கம். சிம்ம ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, மாயை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சியால் எத்தகையான நற்பலன்களும் கெடு பலன்களும் கிடைக்க போகிறதுன்றத சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பகை கிரகம் சொன்னால் ராகு, கேது, சனி. சிம்ம ராசியான உங்களுக்கு படு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் பார்த்தா ராகு, கேது, சனி. இந்த கிரகங்கள் கெட்ட இடத்திற்கு வரும்போது கெடு பலன்களை அதிகமாக தருவார்கள். நல்ல இடத்திற்கு வரும்போது நற்பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தாக்கா அது நற்பலன்களாக ஓரளவுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே சிம்ம ராசி சூரியனின் ராசி. சூரிய பகவானுக்கு பகையாகவே வருவது, எதிரியாக வரக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் கேது பகவானும், 7ஆம் ராசியில் ராகு பகவானும் வருகின்ற 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 அமருவார்கள். இதனால் வரைக்கும் ஒரு கிரகம் 2 கிரகம் இல்லை, ராகு, கேது, குரு, சனி 4 கிரகங்களும் படு பாதகத்தை செய்து வந்தது. இப்போவாவது ராகு கேதுக்கள் நன்மைகளை செய்வார்களான்னு கேட்டாக்கா செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சிம்ம ராசிக்காரங்க கோபப்படாதீங்க, திட்டாதீங்க, இன்னும் இப்படி சொல்கிறாங்களே பலனவை, ஒரு ஈவு இறக்கம் இல்லாத சொல்கிறாங்களேன்ட்டு மனசுக்குள்ளே சபிக்காதீங்க, திட்டாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்களானாக்கா, ராகு கேதுக்கள் கொடுத்தா என்னால் தடுக்க முடியாது. என்னால் மட்டும் இல்லை, பூமியில் இருக்கிற எந்த மனிதராலையும் தடுக்க முடியாது. காரணம், அது நிழல் கிரகங்கள். சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்தான். இப்போ கொடுத்தா சனி பகவான் கண்டக சனியிலிருந்து உங்களுக்கு உறவு சிக்கலும், தவறான உறவும், தவறான நட்பும், குடும்பத்தில் நிம்மதியிலையும், வேலையில் நிம்மதியிலையும், வருமானத்தில் நிம்மதி இல்லாமல் பல வகையில் கஷ்டம், நோயாளிகளாகவும், கடனாளிகளாகவும், மதிப்பில்லாத, மரியாதை இல்லாத, அவமானப்படுத்துகின்ற மனிதர்களாக வாழ்ந்துனுக்கிறீங்க. எல்லா கிரகங்களும் தானே இருக்குது. அந்த கிரகங்களும் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது, எல்லாமே வச்சு செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் ராகு கேதுக்களுக்கு இது சிறந்த இடம் கிடையாது. ராகு கேதுக்கள் சனி பகவானை போல நல்ல இடம்ன்றது 3, 6, 11. உங்கள் ராசிக்கு 3, உங்கள் ராசிக்கு 6, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்தால் தான் நன்மைகளை செய்வாங்க. இது பாவ கிரகங்களுக்காக விதிக்கப்பட்ட விதி. அதை மாதிரி ராகு கேதுக்கள் மாற போகிறாங்க. உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுன்னு என்னால் போய் சொல்ல முடியல. நீங்கள் கோபமாக கூட எடுத்துக்கங்க, பரவாயில்ல. சொல்ல வேண்டியது கடமை, நான் சொல்லிடுறேன். இது நாள் வரைக்கும் 8இல் இருந்த ராகு பணத்தின் பின்னாடி அலைய வச்சிருப்பார். எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும், எப்படியாவது பணக்கார ஆயிடணும், பணம் வேணும், பிரச்சனையை தீர்க்கணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும், நம்ம செய்கிற வேலையில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்புலேருந்து சரி செய்திடணும், உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்திடணும், தீராத பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுறதுக்காக பணத்தின் பின்னாடி நாயா பேயா அலைய விட்டுருப்பாரு. இல்லை, பிரச்சனைகள் தாங்க முடியாமல் உங்களை தேவையில்லாத அலைச்சலை கொடுத்துருப்பார் ராகு பகவான். கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. 4ஆம் மாதம் தானே மாற போகிறாரு. 2இல் ராகு இருந்தாரா, கொடுத்த வாக்கை காப்பாற்றி இருக்க முடியாது.
எதுக்கான நீங்கள் வாக்கு கொடுங்க, பணம் கொடுக்குறோன்னு நீங்கள் வாக்கு கொடுங்க, கொடுக்க முடியாது. சரி, குடும்பத்தை ஒரு நிலையாக நிறுத்தி வாழ வைக்க முடியாது. குடும்பஸ்தானம் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அப்படி தீர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்குள்ளெல்லாம் 9 பிரச்சனை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுடும். குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பல வகையிலும் பாதித்தது சிம்ம ராசிக்காரங்க. அடுத்தது தனஸ்தானம். 2 கேது இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சான்றதை பொறுமையை நீங்கள் பாருங்கள். தனஸ்தானம் இல்லையா, 2 ஒரு கிரகம் இருந்தால் குடும்பஸ்தானத்தை காப்பாற்றணும், வாக்குஸ்தானத்தை காப்பாற்றணும், தனஸ்தானத்தை காப்பாற்றணும். அந்த ஒரு நல்ல வேலையை செய்கிறது குரு, சந்திரன், சுக்கிரன், புதனை தவிர பாவ கிரகங்கள் இது செய்யவே செய்யாது. தனஸ்தானம் காசு பணத்திற்காக கடனாக கேட்டாலும் கிடைச்சிருக்காது. அப்படி உங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க சொந்தக்காரங்க, வெளியில் இருக்கவங்க கொடுக்குறாங்க வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பொருளுக்காகவும் ஏதோ உங்ககிட்ட இருந்து பறிப்பதற்காக அவர்கள் போட்ட திட்டம்ன்றதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ புரிஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு. சரி, இப்போ ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க. இப்போவாவது நல்லது செய்வாங்களா? செய்வதற்கு இன்னும் அடுத்த பயிற்சியில் தான் முடியும். இந்த பயிற்சியில் முடியாது. இன்னும் 1.5 வருஷமா எப்படி தான் தாங்கிறதுன்ற கேள்வி வரும். ராகு கேதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி வருது, அது எப்படி? ஆனால் 7 ராகு பகவான் வரும்போது இது நாள் வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? நட்பு, உறவு, கடங்காரங்க, உடம்புல இருந்து நோய், வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, எங்கே இருந்தாலும் தொல்லைகளாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போது நீங்களும் தொல்லைகளை தாங்க முடியும், ஏதாவது செய்து வெற்றி பெறலான்றதுக்காக நீங்கள் போடாத திட்டமும் கிடையாது, செய்யாத பல வேலைகளும் கிடையாது, செய்து பார்த்தீங்க இல்லையா? இப்போது அது எல்லா பிரச்சனையும் 4 மடங்கு அதிகமாகிடும் 7ஆம் இடத்திற்கு ராகு வரும்போது. இப்போது குடும்பத்தில் விரிசல் விடும். கணவனை மனைவி மதிக்க மாட்டாங்க, மனைவியை கணவன் மதிக்கவே மாட்டாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, காசு இல்லாதவன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார் மதிப்பாங்க? காசு மட்டும் இல்லாத போயிட்டாக்கா அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதான். இப்போ ஒரு கேள்வி வரும், சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தொல்லையா, ஏழையாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையா, பணக்காரங்களுக்கு நல்லா தானே இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? சிம்ம ராசிக்காரன் கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னாக்கா நீங்கள் கேட்குறதுக்காகவே வாழணும். எதுவாக இருந்தாலும் கேட்டு 2 ஒன்று தெரிஞ்சுக்கணும். பணக்காரங்களுக்கு அவங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? எத்தனையோ பிரச்சனை இருக்கும். எப்படி நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நல்ல துணி போட்டுக்கிட்டு வெளியில் போகும்போது நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறோமோ, அந்த மாதிரி அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஏழைகளை தான், ஏழை ராசிக்காரங்க தான் இதெல்லாம் தொல்லை கொடுப்பான்னு கேட்டாக்கா அப்படி கிடையாது. பிறக்கும் போது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம், கிரக அமைப்புகள், கர்மா. அப்படி இருக்கும்போது சிம்ம ராசியான நீங்கள் 7ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்தால் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் கெட்டு போயிடும். கடுமையான பாதிப்புக்குள் உள்ளாகலாம். ஜென்மத்தில் கேது பகவான், அதான் உங்கள் ராசியில் கேது பகவான் அமருவார். இந்த வாழ்க்கையும் வேணாம், இந்த குடும்ப சுமையும் வேணாம், வேலை சுமையும் வேணாம், யாருக்கு தான் பதில் சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி தான் வாழுதுன்னு தெரியல, அமைதியாக இருக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, எதனா பேசினாவும் தப்பாக வருது. குடும்பத்தில் எந்த பிரச்சனையை தீர்க்கிறது, எந்த பிரச்சனை தீர்க்காமல் போயிடுறது, எதை தான் செய்கிறது, செய்யாமல் போகிறதுன்ற பெரிய குழப்பத்துக்குள்ள ஆளாகி இந்த பூமியில் சன்னியாசியாக கூட போயிடலாம். பற்றற்ற வாழ்க்கை, பரதேசி கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு படுற கஷ்டம் இருக்குதுன்றது உங்களையே நீங்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்கு பாதகங்கள் வந்துவிடும். இது நான் சொல்கிறது எல்லாம் தசா சரியில்லாதவங்களுக்கு தான். தசா நல்ல நிலையில் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தசா நல்ல நிலையில் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தசா சரியில்லாதவங்க தான் படாத பாடுபடுத்தி விடும்.
அது என்ன தசான்னு தெரியலையே, முதல்ல ஒரு ஜோதிடத்தை பாருங்கள், ஜாதகத்தை கொண்டு போய் இது அப்படியே சொல்லிடுறதில்ல. உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும். லக்னம் இருக்குது, ராசி இருக்குது, லக்ன அதிபதி இருக்கிறாரு, ராசி அதிபதி இருக்கிறாரு. லக்னத்திலிருந்து 12 ராசிகளில் அமர்ந்த கிரகம் ஒன்று இருக்குது. அந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறதா, உச்சம் பெற்றிருக்கிறதா, கேந்திர திரிகோணம் பெற்றிருக்கிறதா, நட்பு சமம் பெற்றிருக்கிறதா, 6 8ஆம் அதிபதியா தசாவா, தசா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகமாக இருக்கா, இது எல்லாம் ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அதனால் நல்ல ஜோதிடத்தில் போயிட்டு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க, சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நிலையில் மட்டும் பார்த்துட்டு குரு மாற போகிறாரு, ராகு கேது மாற போகிறான்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நிறைய அதில் வந்து உள் ரகசியம் இருக்குது. சரி, ராகு கேதுக்கள் படு பாதகத்தை செய்ய போகிறாங்க. சனி பகவானும் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க, இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி குரு பகவான் 11ஆம் ராசிக்கு இதே 2025 4ஆம் மாதம் ராகு கேது மாறும்போது 5ஆம் மாதம் குரு மாறுவார். குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். நல்லா யோசனை பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கு கடுமையான எதிரிகளாக இருக்கக்கூடிய ராகு கேது சனி பாதகம், உங்களுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் சாதகமான நிலைக்கு வருவார். அவர் மாற்றம் பெற்று 5 மாதம் இல்லை 6 மாதம் மட்டும்தான் நல்லது செய்வார். இவ்வளவு சொல்கிறது தெரியுமா? உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் போகக்கூடாது. ஒரு கிரகமாக சாதகமாக இருக்குது, ஆனால் 5-6 மாதம் நல்லதை செய்துட்டு அதுக்கப்புறம் அவரும் கெட்டது செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போது 4 கிரகமும் கெட்டு போயிடும். வாழ்க்கை என்பது மிக கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் தசா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். தசா நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அஷ்டம சனியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? கடகராசிகள் கேட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன கடகராசி இருந்தால் கேட்டு பாருங்களேன். எதுக்கு வாழறோம், ஏன் வாழறோம், இவ்வளோ தொல்லையாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த கஷ்டம் வந்துச்சு, தீருமா தீராதா, வழி கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது தான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதையாவது நம்மளை காப்பாற்றுமான ஒவ்வொரு நாளும் அந்த மனம் இறை நம்பிக்கையை தேடும். நல்ல நேரத்தில் அப்போ கூட கடவுளை கும்பிடலாம், கொஞ்சம் நமக்குள்ளே வந்து தைரியம் அதிகமாக இருக்கும். இப்போ இருப்பது ராகு கேது சனி பாதகம். குரு பகவான் பயிற்சி பெற்று சில மாதங்கள் சாதகம், அதற்கு பிறகு அவரும் பாதகமான இடத்துக்கு போயிட்டால் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியது தசா. தசாவை ஒரு முறை பாருங்கள். நல்ல தசாவாக இருந்தாலும் இந்த 4 கிரகங்களும் பாதகமாக வரும்போது தாங்க முடியாத தொல்லையாக இருக்கும். இந்த 4 கிரகங்களும் பாதகமாக வரும்போது தாங்க முடியாத தொல்லையாக இருக்கும். ஆனால் தசா நல்லா இருந்தால் மீண்டு வந்துடலாம். இது வந்து சிம்ம ராசியான குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மொத்த பேருக்குமே இதே பலன் இருக்குமா? இருக்காது. குழந்தைங்களுக்கு நோய் வரலாம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக படிப்பு வந்து இருக்காது. ஸ்கூல்லேயும் பிரச்சனையாக இருக்கும், வீட்லேயும் பிரச்சனையாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்காக வேலையில் வந்து பல வகையில் போராட்டம், குடும்பத்திலையும் போராட்டம். குடும்ப தலைவன் குடும்ப தலைவி பொறுப்புகளை சுமக்கின்ற எந்த மனிதர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, மக்களுக்காக சில நன்மைகள் செய்கிறவங்க, மக்களால் வாழறவங்க, இவங்களுக்கு தான் அதிகமான தொல்லைகளாக இருக்கும். கெட்ட பெயர் வரும், அவமானங்கள் வரும், நம்பி அவர்கள் துரோகங்களை செய்யக்கூடிய காலகட்டம் இது. குரு பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது குரு பயிற்சியில் போடுறோம். இப்பொழுது ராகு கேது சனி பகவான் பாதகமாக இருக்கார், குரு பகவான் மட்டும் கொஞ்சம் சாதகமாக இருக்கார். கொஞ்சம் தான் சொல்ல முடியும். 3 கிரகங்கள் வந்து பாதகம், ஒரு கிரகம் தானே இருக்குது. 3 பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய கெடு பலன்களை தடுத்து அவங்கக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து வழியும் காட்டணும். ஒரு மனிதன் 3 பேர் பாதகம். தசாவை நல்ல நிலையில் இருக்குதான்னு பாருங்கள். தசாவும் பாதகமாக இருந்தால் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இது செய்து வந்தாலே உங்களுக்கு கிரகங்கள் மாறும்போது
நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.